பெரும்பிடுகு முத்திரையர் கிபி 704-705 ஆண்டு காவிரி டெல்டா பகுதியில் மற்றும் திருச்சி தலைநகராக கொண்டு ஆண்ட மாபெரும் மன்னர் பெரும்பிடுகு முத்திரையர். கிட்டத்தட்ட 16 போர்களில் அவர் வென்றிருக்கார். 14 போர்களை தனியாக போட்டிட்டு போர் முடித்து வென்றிருக்கார். 2 போர்களில் மட்டும் பல்லவ மன்னர்களோட ஆதரவோடு போட்டிட்டு நம்ம தமிழக ஆண்ட மன்னர்களில் மிக முக்கியமானவர் பெரும்பிடுகு முத்திரையர். அவர்களுக்கு இன்றைக்கி தபால் தலை வெளியீடு எல்லாமே முடிஞ்சு ரெடி ஆகிடுச்சு. அது வெளியிடுவது உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும். உங்களுக்கு தெரியுமா? எல்லாருக்கும் தெரியும். தபால் தலை வெளியீடு, போஸ்டு, ரயில்வே, விமான போக்குவரத்து மற்றும் அந்நிய செலவாணி இதையெல்லாம் கையில் வச்சிருப்பது மத்திய அரசு. மத்திய அரசு நமது சுதந்திர போராட்டத்திற்காக போராடியவர்களையும் நமது மண்ணை ஆண்ட மன்னர்களையும் நினைவுபடுத்தி அவர்களுக்கு தபால் தலை வெளியிடுவதும் பத்மபூஷன் விருது கொடுப்பதையும் திறமை உள்ள நடிகர்கள் திறமை உள்ளவர்களை போற்றி பாராட்டுவதும் பத்மவிபூஷன் ஒரு 100 பேர் கொடுப்பாங்க. அப்படிதான் ஒரு 100 பேருக்கு ஆல் இந்தியாவில் கொடுப்பாங்க. பத்ம ஃபியூஷன் ஒரு 15 பேர் கொடுப்பாங்க. பத்ம விபூஷன் ஒரு 7-8 பேர் கொடுப்பாங்க ஆல் இந்தியாவில். அதில் தபால் தலை வெளியிடுவது முக்கியமானவர்களுக்கு அதுவும் மத்திய அரசுடைய கையிலே இருக்குது. அதை எங்களுடைய மாநில பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம் போன்றவர் மதுரையில் இருக்கார். ராமசீனிவாசன் அவருடைய தலைமையிலே பல ஆண்டுகளாக போராடி அதற்கான முயற்சியும் வெற்றி பெற்று அதில் தபால் தலை எல்லாமே ஆயத்தமாகி மத்திய அரசு ரெடியாகிது. அதில் எங்களுக்கு பாரத அவர்களுக்கு நேரம் கிடைக்காத காரணத்தினால் மாண்புமிகு நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்களுக்கு வெளியிடுவதா, அதுக்கு இங்கே நாங்கள் நடத்துவதா, பெரும்பிடுகு முத்திரையர் சமுதாயத்தை சார்ந்து நடத்துவதா என்கின்ற ஒரு சூழ்நிலையில் இன்றைக்கு ஒரு அமைச்சர் சார்ந்த சமுதாயத்தை சேர்ந்த அமைச்சர் மாநில அரசு நாங்கள் அதை கொண்டு வந்திருக்கிறோம் அப்படி சொன்னால் எப்படி முடியும்? அது யார் நம்புவார்களாம்? மத்திய அரசு எல்லா தலைவர்களுக்கும் உள்ளதை அவர் மத்திய அரசு தபால் தலை வெளியிடும். கல்யாணம் கழிஞ்சு ஒருத்தர் குழந்தை பெற்றிருக்காரு. அந்த குழந்தைய நான் தான் பெற்றவன்னு சொல்லிட்டு இருந்தா அதனுடைய அர்த்தம் இதுக்கு மேலே நான் வேற ஒன்றும் சொல்ல முடியாது.